ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்சியின் வேளையில் இந்த டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து நம்ம லைஃப்பை வந்து ஏன் லைஃப்பை வந்து பாதிச்சுது அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து நான் பிறந்து வளர்ந்து நான் வாலிப பிள்ளையாகி நான் திருமணம் முடிந்த என்னுடைய என்விரான்மெண்ட் எல்லாமே, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன் என்விரான்மெண்ட் வேறு. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆலயம் எனக்கு சூட்டபிளான ஒரு ஆலயம். என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, என்னுடைய கடந்த கால வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த ஆலயத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கப்பட முடியுமோ அப்படி தான் கர்த்தர் வந்து என்னை இந்த ஆலயத்தில் உருவாக்குனார். அப்போது நானே இந்த ஆலயத்துக்கு நான் வந்து இந்த கிங் ஆஃப் க்ளோரி சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்பாக நான் ஆன்லைனில் தான் 2 வருஷம் இந்த சபை ஊழியங்கள்லேயே தொடர்ந்து நிலைத்திருந்து, அதற்கப்புறம் இந்த ஊழியத்திற்குள்ளே வரும்போது எனக்கு பெரிய வித்தியாசமே இல்லை. எனக்கு வந்து நான் ஏற்கனவே இருக்கிற சர்ச்சில் வந்து ஜாயின் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த சபைக்குள்ளே வந்து வளர வளர ஏற்கனவே இந்த சபைக்குள்ளே நான் அங்கத்தினராக உள்ள நுழைஞ்சதுனால நான் மித்த சபைகளில் இருக்கிற சில தெய்வ செய்திகளை கேட்க ஆரம்பித்தேன். அப்படி கேட்க ஆரம்பிக்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம பொதுவாகவே நமக்கு பொதுவாக நான் என்ன வச்சு சொல்கிறேன், பொதுவாகவே வீட்டு சாப்பாடை விட வெளி சாப்பாடு இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக தெரியும். அப்போது என் சபையில் கொடுத்த ஆகாரமும் எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் வெளியே இருந்து கிடைச்ச ஆகாரம் இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் அப்படி தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தேன். நான் சமைக்கும்போது, பாத்திரம் கழுவும்போது, வீடு தூக்கும்போது, துடைக்கும் போது, இப்படின்னு எல்லா நேரமும் எங்கள் வீட்டில் தேவ செய்தி ஓடிக்கிட்டே இருக்கும். நான் மனசில் விசுவசித்தது இந்த செய்திகள் மூலமாக நான் வளர்றேன் அப்படின்ட்டு. உண்மையாகவே நான் வளர்ந்தேன். ஏன்னா நான் ஏற்கனவே கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லேயும் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு இன்னும் அடிஷ்னலாக இருந்தது. நிஜமாகவே நான் வளர்ந்தேன். ஆனால் நாளடைவில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஒரு நாள் செல்லை வந்து உபயோகப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஏதோ வெறுமையாக ஃபீல் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய இந்த பழக்கம் என் பிள்ளைகளுக்குள்ளேயும் வர்றதை பார்த்தேன். பிள்ளைகளுக்குள்ளேன்னா பிள்ளைகள் படிக்கும்போது ஆவிக்குரிய செய்திகளோ சத்தியங்களோ கேட்குறதில்ல. பிள்ளைகள் அவங்க உலக பாடல்களை கேட்குறதும், உலக பாடல்னா தமிழ் பாடல்கள் கேட்க மாட்டாங்க, சில பாப் மியூசிக்லாம் கேட்டுக்கிட்டே வந்து எழுதுறத அவங்க வந்து வழக்கமாக மாற்றினாங்க. நான் ஏன்னு கொஸ்டின் பண்ணும்போது, நீ வேலை செய்யும்போது உன் வேலை பழு தெரியாமல் இருக்க, நீ கேட்குறல்ல, அதே மாதிரி நாங்களும் கேட்குறோம். அப்படிங்கும்போது தான் எனக்கு இது சரியான ஒரு பழக்கம் இல்லையே. நான் பண்ணுறது என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக பண்ணுறேன், நீங்கள் பண்ணுறதும் அதுவும் எப்படி ஒன்றா இருக்கும்? நான் கேட்குற சத்தியங்கள்லாம் எனக்கு பலனை கொடுக்குது, ஆனால் நீங்கள் கேட்குற பாடல்கள் அப்படியா அப்படின்னோடனே எங்களுக்கு இது பலனை கொடுக்கலன்னு நீ எப்படி சொல்கிற? அதை எங்களை ஃபோக்கஸ் பண்ண வைக்குது, நாங்கள் எழுதுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இன்னொரு காரியம் என்னென்னா, இப்படி என்னுடைய நேரம் முழுவதும் வேறு ஒரு சோர்ஸ் மூலமாக கிடைக்கிற உபதேசத்திலேயே இருந்ததுனால என்னுடைய ஃப்ரீ டைமில் நான் வந்து கர்த்தரோடு செலவழிக்கணுங்கிறதே மறந்து போனேன். நான் பாத்திரம் கழுவும்போது கூட நான் சோஸ்திரம் சொல்லிக்கிட்டு, கர்த்தரை என்ன ஆவினால பாடிக்கிட்டு, கர்த்தர் அன்னைக்கு எனக்கு கொடுத்த வார்த்தைகளை தியானிச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறத நான் மறந்தே போனேன். ஏன்னா என்னுடைய முழு நேரமும் நான் என் செவிகளில் ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டே இருந்ததுனால நான் எனக்குள்ளேருந்து துதிக்கணும், எனக்குள்ளேருந்து அசை போடணுங்கிறதையே மறந்து போனேன். அது கொஞ்ச நாள் கழித்து நான் இப்போ ஊருக்கெல்லாம் போகிறேன் அப்படின்னா 1 மாதத்துக்கு என்னால் இன்டர்நெட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுடைய ஊரில் வந்து ரொம்ப நெட்டு கனெக்ஷனே இருக்காது, ஃபோன் பேசுகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் அங்கே வைஃபை இருக்குது. நான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுனாலும் நான் மொத்தமாக எடுத்து வச்சு அங்கே தான் அப்லோட் பண்ண முடியும். நான் என் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன்னா அங்கே நெட்டே கிடைக்காது, அது ஒரு கிராமம். அப்போது இப்படிப்பட்ட இடத்துல என்னால் இப்படி தெய்வ செய்திகளையோ ஆராதனை பாடல்களையோ கேட்காம இருக்கும்போது நான் ரொம்ப உலகத்துக்குள்ளே போகிற மாதிரியும் ரொம்ப உலக காரியங்களை பேசுகிற மாதிரியும் எனக்கு அந்த ஃபீல் கிடச்சிது. என்ன ஒரு மாதிரி வெறுமையாக இருக்குது, கர்த்தரோடு நடக்காத மாதிரியே இருக்குது அப்படின்னு நினச்சா, கர்த்தரோடு நடக்கிறதுக்கு நானும் கர்த்தரும் நடக்கணும், எனக்கும் கர்த்தருக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டராக நான் யூடியூப்பில் இருக்கிற ஊழியங்களை நான் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தேங்கிறத அந்த லீவு நாட்களில் நான் போகும்போது தான் உணர்ந்துக்கிட்டேன். வீட்லேயுமே இருக்கும்போது என்னைக்கெல்லாம் என்னுடைய மொபைல் வந்து பேட்ரி லோவாகி நான் சார்ஜ் போட்டுட்டு நான் யூஸ் பண்ண முடியாதுங்கும் போதெல்லாம் என்னுடைய நேரத்தை நான் கர்த்தரோட நான் செலவழிக்கவே இல்லை. நான் ஏன் இப்படி இருக்கேன்? நான் முயற்சி செய்து பார்க்குறேன், என்னால் முடியலை. ஏன்னா நான் அவ்வளவு தூரம் அதில் ஊறி போய் பழகியிருந்தேன். நான் காதிலேயே கேட்டு கேட்டு ஊறி பழகியிருந்ததுனால உள்ளுக்குள்ளே இருந்து கர்த்தரை துதிக்கணுங்கிறதே நான் மறந்துட்டேன்.
நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு தேவ செய்தி கேட்கணுங்கும்போது கேளுங்க. ஆனால் உங்களுடைய எல்லா நேரமும் யாரோ ஒருத்தருடைய தேவ செய்தியவே கேட்டுக்கிட்டு, யாரோ ஒருத்தருடைய பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்குள்ளே இருந்து அந்த பாடல்கள் பிறக்கணும். உங்களுக்குள்ளே இருந்து கர்த்தர் இன்னைக்கு உங்களோட இடைப்பட்ட வசனம் அசை போடப்படணும். அப்படி இல்லாமல் போனோம் அப்படின்னா ஒரு நாள் வந்து இந்த மீடியேட்டர்லாம் இல்லாமல் போகிற ஒரு நாள் வரும். அன்னைக்கு நம்ம கர்த்தரோடு இருக்கிற, நான் இத்தனை நாள் கர்த்தரோடு நடந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கை ஒரு போலியான வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும். நான் அப்படி தான் வந்து ஃபீல் பண்ணேன். இப்போவுமே நான் வந்து நான் வேணுக்குன்னே மொபைலை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பாத்திரம் கழுவுறதோ இல்லை சமைக்கிறதோ பண்ணோம். கான்ஷியஸாக ஒரு 15 நிமிஷம் என்னால் தேவ வசனத்தை குறித்து யோசிக்க முடியுது, இல்லைன்னா பாடல்களை வந்து பாட முடியுது. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தா நான் என்னுடைய வேலைகளில் மூழ்கி போயிடுறேன். ஒருவேளை மூழ்கி போகிறது தப்பு இல்லை, ஆனால் வேறு சிந்தனைகளால் ஆட்கொள்ளப்படாதபடி நாமளே நம்மளை காத்துக்கொள்ளணும். இல்லைன்னா தேவையில்லாமல் போன வாரம் சொந்தக்காரங்க யாரோ பேசின ஒரு செய்தி, இல்லை பிள்ளைகளுடைய படிப்பில் அவங்க மார்க் குறைஞ்ச காரியம், இப்படி வந்து தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதபடி நம்மளை காத்துக்கொள்ளணும். நீங்கள் இப்போ தான் வளர்றீங்க, உங்களுக்கு அது வந்து உபயோகமாக இருக்குன்னா ஆரம்பத்தில் நீங்கள் பாடலை மனப்பாடம் பண்ணிடுங்க. நீங்கள் டெய்லி தேவன் உங்களோட பேசுகிறாருன்னா அந்த வார்த்தையை அசை போடுகிறதுக்குன்னு கொஞ்சம் நேரத்தையாவது ஒதுக்கி அதை அசை போட பழகுங்க. அப்படி பழகிட்டீங்கன்னா அதை உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது உங்கள் வேலை நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் பழகாமலே போயிட்டீங்க, உங்கள் சிந்தனை வேறு ஒரு பக்கம், உங்கள் செவிகள் வேறு ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்தாலும் அந்த கேட்ஜெட்ஸ் இல்லாமல் உங்களால் கர்த்தரோட கனெக்ட் பண்ணவே முடியாது. நீங்களே உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த செய்தி, எந்த வழியாக நீங்கள் தெய்வ செய்தி அதிகமாக உட்கொள்ளுறீங்க அப்படின்ட்டு. இந்த யூடியூபெல்லாம் வந்து எவ்வளவு நாள் இருக்கும், இல்லை எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு எனக்கு தெரியலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு செய்தியை கொடுக்கும்போது அந்த ஆத்மா குழம்பி போகாமல் இருக்கணும். அதே சமயம் இந்த இன்ஃபர்மேஷன்லேயே சார்ந்து கொண்டு அவர் சொன்னார், இவர் சொன்னார், இது இப்படி, இந்த வசனம் அப்படின்ட்டு அந்த ஒரு வசனத்தோடைய அந்த மெடிடேஷன் பார்த்து இன்னொருத்தர் ஆங்கிள்லேருந்தே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஆங்கிள்லேருந்து கர்த்தர் என்ன கொடுக்குறாருங்கிறத நீங்கள் பார்க்க தவறி கொண்டு இருக்கிறீங்கிறதும் இது காட்டுது. அதனால் உங்களே நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேரத்தை கர்த்தரோட செலவழிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த சாதனங்களோட செலவழிக்காதீங்க. நீங்கள் குழு ஜெபம் தான் பண்ணுறீங்கனாலும் குழுவோடு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தால் நீங்கள் தனி ஜெபத்தில் வளரவே முடியாது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. காட் பிளஸ் யூ.